என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 22. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஈஸ்வரின் அத்தை மாமா பற்றி ஈஸ்வரின் அப்பாவிடம் கூற நேரம் பார்த்து காத்திருக்க காவல் நிலையத்தில் வைத்திருந்த ஒளி கேமரா காட்சிகளை பரிசோதித்த ஈஸ்வரின் அப்பாவுக்கு மாமா மீது சந்தேகம் வந்துவிட்டது. மாமாவை காவல் நிலையம் அழைத்து விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். ஹெட் கான்ஸ்டபிள் கந்தனும் அவருடைய மனைவியும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட அன்னைக்கு நீங்க எதுக்காக ஸ்டேஷன் வந்தீங்க என்று கேட்க, உங்களை பார்க்கதான் மச்சான் என்று கூறினார். அப்புறம் ஏன் நான் வந்தும் என்ன பார்க்காம எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? ஐயோ, நான் ஒளிஞ்சுக்கல, அவசரமா பாத்ரூம் போகணும்னு தோணிச்சு, அதுதான் போனேன். அந்த நேரத்துல நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க. அப்படியா? நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எதுக்காக நீங்க 1 மணி வரைக்கும் ஸ்டேஷன்லயே இருந்தீங்க? இந்த கேள்விக்கு அவர் விடவிடத்து போனார். நீங்க நைட்டு 1 மணிக்கு தான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறீங்க. கந்தனும் அவருடைய மனைவியும் இறந்தது 12:50 என்று கேட்ட போது இன்னும் விடவிடத்து போனவர், இங்க சிசிடிவி கேமரா இருக்கா என்று கேட்டார். இருக்கு, சிசிடிவி கேமரா இல்ல, ஒளி கேமரா. ஹெட் கான்ஸ்டபிள் கந்தன் அரெஸ்ட் ஆன பிறகு நான் தான் அதை இங்க வச்சேன். ஹெட் கான்ஸ்டபிளை கஜாவுக்கு துணை போறாருன்னா இன்னும் யார் யாரு துணை போறான்னு எப்படி தெரியும்? அதை கண்டுபிடிக்கதான் யாருக்கும் தெரியாம கேமராவை வச்சேன் என்று கூற, என்ன சொல்வது என்று அறியாது திகைத்த மாமா கஜேந்திரன் தப்பிக்க வழி தேடினார். அவருக்கு நல்ல ஒரு யோசனையும் கிடைத்தது. மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். ஆனா அதை இப்ப நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நம்ப போறதில்ல. நாளைக்கு சகல ஆதாரங்களோட வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப என்ன போக அனுமதிச்சா நல்லா இருக்கும் என்று கூற, சரி, நாளைக்கு ஆதாரத்தோட என்ன வந்து பாருங்க என்று கூறி அவரை அனுப்பி வைக்க, மறுநாளே தன்னை காத்துக்கொள்ள ஈஸ்வரின் வீட்டில் அனைவரையும் நேரம் பார்த்து கொன்று குவித்தவர் தன் மனைவியையும் கொலை செய்யுமாறு தன் ஆட்களிடம் கூறினார். அவர்களும் அத்தையை தாக்கிவிட்டு சென்றனர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வர் சிலையாகி போனான். அப்படின்னா அம்மாவை வேணும்னே தான் கொலை செஞ்சீங்களாப்பா? பாரிஜாதம் அழுகை கலந்த குரலில் கேட்டாள். எனக்கு வேற வழி தெரியலம்மா, ஆனாலும் உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ இடத்துல இன்னொருத்திய நான் கொண்டு வரல. அவ போட்டோவை எப்பவும் என் கூடவே வச்சுப்பேன். அந்த போட்டோ இருக்கிற ரூமுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த பொண்ணையும் நான் கூட்டிட்டு வந்ததே இல்ல. அது நான் அவளுக்கு குடுக்கற ஒரு மரியாதை. இத்தனை நாள் இந்த உண்மைகளை உன்கிட்ட இருந்தும் நான் மறைச்சு வச்சுட்டேன். இனியும் மறைச்சு வச்சா நான் உனக்கு கூட உண்மையானவனா இல்லையேன்ற குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். உனக்கு என்னுடைய நிலைமை புரியும்னு நம்புறேன். புரியுதுப்பா, எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது அம்மா உயிரே ஆனாலும் அது நமக்கு பெருசா தெரியாதுப்பா. உங்க இடத்துல நான் இருந்தாலும் இததான் செஞ்சிருப்பேன். ஆனா இது ஈஸ்வருக்கு தெரிஞ்சா பிரச்சனையாச்சேப்பா. கண்டிப்பா பிரச்சனைதான். இந்த விஷயம் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. ஆனா அப்பா, இப்ப சுடர்விழின்னு ஒருத்தி நமக்கு இடைஞ்சலா வந்திருக்காளே, அந்த சுடர்விழி விஷயத்த நீ என்கிட்ட விடு. அக்னிய அனுப்பின இடத்துக்கே அவளையும் அனுப்பி வச்சுட்டா பிரச்சனை இருக்காது. ஆமாப்பா, அக்னிக்கு என்ன ஆச்சு? அவளை காசி கண்டுபிடிச்சு அப்பவே கொன்னுட்டாம்மா. நாம வெளியூர் போனதுக்கு அப்புறமா வீடியோ கால் பண்ணி அவளுடைய பாடியை தான் காட்டுனாங்க. உரு தெரியாம சிதைச்சிட்டானுங்கன்னா பாத்துக்கோ. ஏன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனால, அந்த கோபத்தை தான் அப்படி தீர்த்துக்கிட்டானுங்க. சரி சரி, ஈஸ்வர் வந்துட போறான், இனி இத பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம் என்று மாமா கஜேந்திரன் கூறும்போது ஈஸ்வர் அவர்கள் கண்ணில் சிக்காமல் அங்கிருந்து திரும்பி தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தான். அவன் வரவுக்காக காத்திருந்த சுடர்விழி, என்ன 2 பேரையும் பாத்தீங்களா என்று கேட்டாள். பார்த்தேன், ஆனா அவங்க என்ன பார்க்கல என்று கூறிவிட்டு அவனது அறைக்கு வந்து படுக்கையில் வீழ்ந்தான். அவன் விழிகள் நிறைந்து வழிந்தது. அவன் அருகில் வந்து அமர்ந்த சுடர்விழி, என்ன ஆச்சு என்று கேட்டாள். அவளை இமைக்காமல் பார்த்தவன், நான் உன்னை சந்திச்சிருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. தன்னால் தான் அவள் இத்தனை வேதனைகளையும் அனுபவித்தாள் என்ற எண்ணத்தோடு அவன் கூற, அதை தவறாக புரிந்து கொண்ட அவள் இதயம் ரணமானது. அவள் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியே வந்தாள். 1 மணி நேரம் கழித்து ஈஸ்வர் அவனது அறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு கடிதத்தை வேலைக்கார அம்மா அவனிடம் கொடுத்தார். என்ன இது? புரியாமல் அவன் கேட்டான். சுடர்விழி தந்துட்டு போனாப்பா. சுடர்விழி தந்துட்டு போனாளா? எங்க போனா? கோயிலுக்கு. கோயிலுக்கா?
யோசனையோடு அந்த கடிதத்தை வாங்கி பிரித்து வாசித்தான். நான் கூட உங்களை சந்திக்காம இருந்திருக்கலான்னு தேனூற்று வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நினைச்சேன். நீங்களும் அப்படியேதான் நினைக்கிறீங்க. நாம சந்திக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கலாம். பாய் என்று எழுதியிருந்தது. இதை எப்போ உங்ககிட்ட கொடுத்தா? அவன் பதற்றத்தோடு கேட்க, இதோ இப்பதான் கொடுத்துட்டு போறா. சட்டென்று செல்லை எடுத்து யாரையோ அழைத்தவன் அக்னி என்று கூற, பின்னாடியேதான் சார் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் என்று பதில் வந்தது. சரி, அவளை பத்திரமா பாத்துக்கோ. என்ன செய்யணும்னு தெரியும்ல? தெரியும் சார் என்று பதில் வர, அழைப்பை துண்டித்து விட்டு குளியலறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தான். இதே நேரம் தேனூற்றை தாண்டி செல்ல தயாராகி கொண்டிருந்த சுடர்விழியை திடீரென பாய்ந்து வந்த அந்த காரில் இருந்து இறங்கிய இரு பெண்கள் இழுத்து வந்து காரில் ஏற்றினர். கார் வந்த வழியாக திரும்பி வேகமாக பாய்ந்தது. யார் நீங்க? என்ன எதுக்காக கடத்திட்டு போறீங்க? எங்க கடத்திட்டு போறீங்க? கேள்விகளை சுடர்விழி அடுக்க அந்த இரு பெண்களும் எதுவும் பேசவில்லை. அவளை இழுத்து வந்து ஒரு வீட்டிற்குள் அழைத்து வைத்தனர். ஈஸ்வர் மாமா கஜேந்திரன் வீட்டிற்கு வர அவனுக்காக வாசலிலேயே மாமா கஜேந்திரனும் பாரிஜாதமும் காத்திருக்கிறார்கள். அவனை கண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்ட பாரிஜாதம் சட்டென்று முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு அவனிடம் இருந்து விலகி நின்றாள். என்னை எப்படி ஈஸ்வர் உன்னால மறக்க முடிஞ்சது? உன்னால எப்படி சுடர்விழின்னு ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க முடிஞ்சது? சுடர்விழின்னு ஒரு பொண்ண நான் கட்டிக்கிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னாரு. மாமாவை பார்த்தவன், அது உங்களுக்கு எப்படி மாமா தெரியும் என்று கேட்டான். நீ என்ன நினைச்ச ஈஸ்வர்? நாங்க இந்தியாவை விட்டு மட்டும்தான் போனோம். உன்னை அடியோட மறந்துட்டு போகல. உன்னை பத்தி இப்பவும் இந்த நிமிஷமும் விசாரிச்சுட்டேதான் இருக்கும். அப்படி இருந்துமா நான் கன்னியாகுமரியில இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சு? இதை இருவரும் எதிர்பார்க்கவில்லை. இப்ப கூட என்ன பத்தி சூரன் சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டு இருவரும் அதிர்ந்தனர். சூரனா? எதுவும் அறியாதவர் போல் மாமா கேட்க, ஆமா சூரனே தான். நீங்க தான் அடிக்கடி சூரனுடைய அசுரக்கோட்டை கிளப்புக்கு வந்து போறீங்களே, அது என்னவோ எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, என்னுடைய மனைவி சொல்லி. மாமா திருவென விழிக்க, உங்களை கேள்வி கேட்க நான் ஒன்னும் உத்தமம் கிடையாது. வாழ வழி தேடி இல்லாட்டி கூட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா அத்தை எல்லாரையும் ஒரு நொடியில கொன்னுட்டு தப்பிச்சு போன அந்த கஜாவோட ஹெட். அவனை பிடிக்கதான் இந்த மாதிரி வேலையில இறங்கினேன். ஆனா அவன் மட்டும் கண்ணில சிக்கவே இல்ல. இதுல நீதி நேர்மைன்னு பேசுற என்னுடைய மனைவி தேனூற்று வரைக்கும் என் கூட வந்துட்டு, நீங்க தப்பான தொழில் செய்றீங்க, நீங்க திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நான் ஒருத்தனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், அவனை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எப்ப இந்த வேலையை விடுறீங்களோ அப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப நான் திரும்பவும் தனிமரமா நிக்கிறேன். வேதனையோடு ஈஸ்வர் கூற, நீ எங்கப்ப தனிமரமா நிக்கிற? நீ வேணும்னா பாரிஜாதத்தை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம். ஆனா பாத்தியா, அந்த பொண்ணுக்கு உன் மேல பாசமே கிடையாது. அவ உன்னை விட்டு போயிட்டா. ஆனா பாரிஜாதத்தை பாரு, இப்பவும் உனக்காக மட்டும் காத்துட்டு இருக்கா. இதுல எனக்கும் பாரிஜாதத்துக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ என்ன காரணத்துக்காக சுடர்விழின்ற அந்த பொண்ணை கட்டிக்கிட்ட? பாரிஜாதத்தை விட என்ன பெருசா அவகிட்ட பாத்துட்ட? அது ரொம்ப சிம்பிள் மாமா. சுடர்விழி கிட்ட அக்னி சாயல் இருந்தது. அக்னியா? அதிர்ச்சியோடு மாமா பாரிஜாதம் இருவரும் கேட்க, ஆமா, அதுக்கு நீங்க ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல, அக்னி இறந்து போனதா நான் கேள்விப்பட்டேன். யார் மாமா சொன்னா? என்கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்த காசிய நினைவு இருக்கா? அவன் தான் சொன்னான். சரி, அதை விடுங்க. எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னைக்கும் விட கிடைக்கவே இல்ல. உங்ககிட்ட அந்த கேள்விய கேக்குறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பம். என்னப்பா, அத்தை சாக போற நேரத்துல எதுக்காக நான் அக்னிய கட்டிக்கணும்னு சொன்னாங்க? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அக்னிக்கு அத்தைய தெரியாது, அத்தைக்கும் அக்னிய தெரியாது. அப்படி இருந்தும் அத்தையே அந்த நேரத்துல அக்னிய பத்தி சொன்னாங்க. இத பத்தி உங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இருவரையும் பார்த்து அவன் கேட்க, இருவரும் திருவென விழித்தனர். நான் அக்னியை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா சுடர்விழியை திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அவ அக்னியா இருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் என் மனசுல எழுந்தது. ஏன்னா அவகிட்ட அக்னி சாயல் நிறையவே இருந்தது. அதனாலதான் கண்மூடித்தனமா அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அத்தைக்காக. என்னப்பா சொல்லுற? அத்தை அக்னிய கட்டிக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னாளா? இத நீ ஏன் இதுவரைக்கும் எங்க கிட்ட சொல்லல? இறந்து போன அத்தைய நீங்க வெறுக்க வேண்டாம்னுதான் நான் அப்ப சொல்லல. உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். ஆனா இப்போ இதுக்கான விடை கிடைக்காம என்னுடைய தலையை வெடிச்சிடும் போல இருக்கு.
அதனாலதான் பதில் உங்களுக்கு தெரிஞ்சா உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு இப்ப இத பத்தி உங்ககிட்ட கேக்குறேன். தெரியல அவ ஏன் அவளுடைய மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல. கோபமாக மாமா கூற, மாமா நீங்க அத்தை மேல கோபப்பட வேண்டாம். இப்பதான் நான் பாரிஜாதம் போதும்னு முடிவு செஞ்சுட்டேனே. ஆனா மாமா என்னுடைய மனைவி மேல நான் இப்பவும் காதலாதான் இருக்கேன். அவதான் என்னை விட்டு விலகி போயிட்டா. ஆனா அவ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு என்னை தேடி வந்தா என்னால பாரிஜாதத்தை கட்டிக்க முடியாது. இல்லப்பா, இனிமே உன்னுடைய மனைவி உன்னை தேடி வரமாட்டா. அது எப்படி மாமா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீ வேண்டான்னு போனவ இனி எப்படி திரும்பி வருவா? அவ வரமாட்டா. சரி, அது விடுங்க. இந்த வாரமே உங்க கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா உன்னுடைய மனைவிய நீ விவாகரத்து பண்ணிடு. அது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமான விஷயம் உன் மனைவிக்கு தெரிய வேண்டாம். மாமா, என் குடும்பத்தை அழிச்சவன நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால என்னப்பா, உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நானும் உன் கூட சேர்ந்து உன் குடும்பத்தை அழிச்ச அந்த கஜாவோட தலைவனை தேடி கண்டுபிடிக்க உதவி பண்றேன். அவனை கண்டுபிடிச்சு அழிச்சிட்டு நாம ஒன்னா வெளிநாடு போலாம் என்று கூற, சரி மாமா, நான் இப்ப போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறி அவன் வீட்டிற்கு திரும்பினான். அப்பா, ஈஸ்வர் சொன்னதை கேட்டீங்களா? இவனுடைய மனைவிக்கு அக்னி சாயல் இருந்ததாம். அதுலயும் அம்மா ஈஸ்வர் கிட்ட அக்னிய கட்டிக்கேன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க. இதையெல்லாம் விட அந்த சுடர் விழி திரும்ப வந்தா ஈஸ்வர் ஏத்துப்பானாமே. அப்ப என்னுடைய நிலைமை? நீ ஏமா இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினைச்சு வருத்தப்படுற? உங்க அம்மாவையே ஈவி இறக்கம் பார்க்காம கொன்னவன் தான். அவ மேல காதல் இருந்தும் அவளை கொலை பண்ண. இந்த சுடர் விழி ஏமாத்திரம். இரு, சூரனை கூப்பிட்டு அந்த சுடர் விழியுடைய கதையை முடிக்க சொல்றேன். சூரனை அழைத்து சுடர்விழி கன்னியாகுமரி திரும்பினால் அவளை கொன்று விடுமாறு கூறி அழைப்பை துண்டித்த பிறகு காசியை அழைத்து அக்னி பற்றி விசாரிக்க, சாரிண்ணா, நீங்க அந்த அக்னிய நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தீங்களா? அதுதான், அவளை கொன்னுட்டதா நான் ஒரு பொய் சொன்னேன். அவ எங்க போனா என்ன ஆனா எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஒரு அநாத புணத்தை எடுத்துட்டு வந்து அதோட முகத்தை சிதைச்சுதான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அதை அக்னின்னு சொல்லி காட்டணும் என்று கூற, இதற்கிடையில் ஈஸ்வர் பாரிஜாதத்தை அழைத்து, சாரி பாரிஜாதம், நான் உன்னை கட்டிக்க முடியாது. என்னுடைய மனைவி இப்பதான் எனக்கு போன் பண்ணா. அவ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. அதுலயும் நான் சந்தேகப்பட்டது சரிதான். அவ அக்னியே தான். அவளுக்கு தேனூற்று வந்த பிறகு பழைய நினைவுகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திரும்புதான். என்ன நினைவு வந்திருக்கு? உன்னுடைய பேரை கூட சொன்னா. அப்புறம் கஜா பத்தி பேசும்போதுதான் ஏதோ சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருந்தா. உண்மையான கஜா இன்னும் சாகல, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்றா. எனக்கு எதுவும் புரியல. அவளுக்கும் எதுவும் சரியா நினைவு வரலையா. சரி, நீ வீட்டுக்கு வான்னு சொன்னா, இல்ல நான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்கணும், அதை முடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் உங்க கண்ணுல கூட சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் ஏதாவது எல்லாம் நினைவு வரலாம் என்று கூற, பாரிஜாதத்தின் தலை வேகமாக சுற்றியது. பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.